ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி தாத்தா அவர்களுடைய, அதாவது ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ சோஷியல் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடிசையை கொளுத்துற சீன்லாம் வருமானு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சமூக நீதி போராளியே இது மாதிரி கிண்டல் படுத்துறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கதையை எங்கேருந்து தொடங்கணும்னா, அந்த தருமபுரி பக்கத்தில் இருந்தால் அந்த கதையை தொடங்கணும். அந்த இளவரசனுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு அருமையான காதல் கதை. ஜாதி சங்கத்தில் தொடங்கினார். முடியும் போது என்ன இருக்கணும், ஒரு மனித குலத்திற்கான தமிழர்களுக்கான அரசியல்லாம் பேசினார். பேசிட்டு மறுபடியும் யூட்டேனை போட்டு மறுபடியும் அக்கினி குண்டம், மறுபடியும் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைனார். எல்லாருமே என்ன செய்வான்னா, அந்நியர்னா சீனாக்காரன், பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், இதெல்லாம் வேற நாட்டுக்காரனை தான் அந்நியர்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவன், பக்கத்து தெருவில் குடியிருக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனை அந்நியர்னு சொன்ன ஆளே முதல்ல வருவேன். அப்போ இந்த சாதி ரீதியாக வந்து இளைஞர்களை வந்து கூறு தீட்டிட்டு அவனை பூரா வந்து நல்லா அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லி தூண்டி விட்டுவிட்டு அவரோட மகன் அவரோட பேத்தி பூராமே படித்து வேற லெவலுக்கு போயிட்டாங்க. இவனை பூரா வந்து இப்படியே இருக்கடா நீ கடைசி வரைக்கும், நீ வந்து அக்னி சட்டியவே தூக்கிட்டு திரி, நாங்கள்லாம் அமைச்சராகிறோம், தைலாபுரம் தோட்டத்தை வந்து நாங்கள் ராமாவரம் தோட்டமாக மாற்றுறோம், பெரிய அதிகார மையமாக மாற்றுறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அரசியல் அதிகார மையத்திற்கு வருவதற்கு முன்பு இருக்கிற ராமதாஸ் என்பது வேறு, அதிகார மையத்திற்கு வந்த பின்பு இருக்கக்கூடிய ராமதாஸ் என்பது வேறு என்று பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம இரண்டு பிரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கல்யாண மாலை குரூப் மாதிரியே ஆயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலித் அல்லாதவர்கள் ஏங்க கட்சி நடத்துறது வேற, கல்யாண மாலை நடத்துறது வேற, ரெண்டுக்கும் வேறுபாடு வேணாமா? சில பேர் ஜாதகம்லாம் தூக்கிக்கிட்டு மஞ்சள் பைய தூக்கிட்டு அலை வாங்கி தெரியுமா? இவங்களுக்கும் மஞ்சளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 8.2 வரைக்கும் வந்துட்டாங்கல்ல, அவர் 5.6 தாண்ட மாட்டேன்ட்டாரு. அது காரணம் என்னன்னா, சக மனிதர்களை வந்து அவங்க மதிக்கிறத, பிற சமூகங்களுடைய அங்கீகாரத்தை வந்து ஏற்க மறுத்த அந்த குரூரமான ஒரு புத்தி இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு பெரிய பின்னடைவு நான் கருதுறேன். யாரோ ஒரு பொண்ணும் பையனும் தனிப்பட்ட முறையில் காதலிச்சு அவங்க ஊரை விட்டு போனாங்கிறதுக்காக வேண்டி பெட்ரோல் குண்டுகளை எல்லாம் வீசி, கேஸ் சிலிண்டரையெல்லாம் பிடுங்கி விட்டு தீய வச்சு எரிச்சு, அந்த 3 கிராமங்களும், அந்த 3 கிராமத்துக்குமே எரிச்சு முடித்த மறுநாள் நான் நேரடியாக போனேன். நான் கள ஆய்வு பண்ண போனேன். பட்டியலின மக்களையும் படையாட்சி சமூகத்தை சார்ந்தவர்களையும் பகையாக காட்டுவது இருக்குல்ல, அது வந்து ஒரு செயற்கையான ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா 2 பேருமே அடிப்படையில் உழைப்பாளி. இந்த உழைப்பாளிகளை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொறாமையை தூண்டுறது, அவங்க கூலிங் கிளாஸ் போட்டால் அந்த பிள்ளையெல்லாம் லவ் பண்ணி பின்னாடியே போயிடுவாளுன்னு சொல்றது மூலமா அந்த சமூகத்து பெண்களை இழிவுபடுத்துறது. அப்படி எந்த பெண்ணுமே போக மாட்டா, தனக்கு பிடிச்சாதான் போவா. அதனால இளவரசன் தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கிற இடத்துல வந்து வெட்டப்பட்ட இடத்துல அல்லது கொலை செய்யப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த கதையை தொடங்கினா ஒரு சர்வதேச திரைப்படம். இப்படி மனித குலத்தில் இப்படிப்பட்ட அவமானங்கள் இனிமேல் நிகழவே கூடாது அப்படிங்கிறத ஒருவேளை ராமதாஸ் பேத்தி சிந்தித்தார்னா உலகத்தின் மிகச்சிறந்த புரட்சியாளராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரவேற்காங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி அன்புமணியின் மகள் வந்து தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க சார். அந்த வகையில் வந்து அவங்க தயாரித்த ஒரு படத்தினுடைய டீசர் வெளியீட்டு விழாவில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. எங்கள் தாத்தா அவர்களுடைய, அதாவது ராமதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நான் படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ சோஷியல் மீடியாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குடிசையை கொளுத்துற சீன்லாம் வருமானு கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சமூக நீதி போராளியே இது மாதிரி கிண்டல் படுத்துறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய தொடக்ககால அரசியல் என்பது வேறு, நிகழ்கால அரசியல் என்பது வேறு. 2 பக்கங்கள் கொண்டவர். அவர் தொடங்குகிற போது எப்படின்னா, ஒரு மருத்துவராக அவருடைய வாழ்க்கையை தொடங்குகிற போது மிக குறைந்த பணம் வாங்கி கொண்டு, இந்த 5 ரூபா டாக்டர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவருடைய பொது வாழ்க்கையை வந்து தொடங்குறார். அப்போ நீங்கள் திண்டிவனம் பகுதிகளில், விழுப்புரம் மாவட்டம் மாதிரியான இடங்களில் ரொம்பவும் பின்தங்கிய சூழலில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அவல நிலை கண்டு அவர் ஏதாவது ஒன்று செய்யணுங்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை, அவங்களுக்கான உரிமையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கான பல கட்ட போராட்டங்களை அவர் தொடர்ந்து நடத்துகிறார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க. அப்படி தொடர்ச்சியாக பல போராட்டங்களுக்கு அவர் களங்கண்டு கொண்டிருக்கும் போதே அவர் எப்படி, எந்த அளவுக்கு அவர் மகத்தான சிந்தனையோடு தொடங்குறார் அப்படின்னா, குடிதாங்கின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இறந்து போயிட்டார். தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். அந்த இறந்த உடலை அந்த இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற இடத்துல வன்னியர் பகுதிகளின் வழியாக வரக்கூடாது
என்று அந்த சமூக மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த தகவல் வந்து அவருக்கு தெரிய வருது. அவர் உடனே என்ன செய்கிறாருன்னா, அந்த ஊருக்கே போய் தன்னுடைய தோளில் சுமந்து வன்னிய மக்கள்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய தோளில் சுமந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அந்த இறந்த உடலை வந்து சுமந்து வந்தார். அந்த குடிதாங்கிங்கிற கிராமத்தில் அவர் செய்த அந்த செயலை பாராட்டி பின்னால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ் குடிதாங்கின்னு அவருக்கு பேர் வச்சார். அப்படிலாம் அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி சமூக நீதி தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான் ஆளணுமா, மற்ற சமூகங்களுக்கெல்லாம் வந்து பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாரு. சமூக நீதி போராட்டத்தில் தான் அவர் வர்றாரு. எம்ஜிஆர் அவர்களை கதிகலங்க வச்சார் போராட்டத்தின் வழியாக. மரத்தை பூரா வெட்டி போட்டு சாலை மறியல் செய்து ஸ்தம்பிக்க வச்சு வேறு வழியே இல்லாமல் எம்ஜிஆர் அப்போ உடல்நிலை வேறு சரியில்லை அவருக்கு. அவர் அமெரிக்காவில் வந்து சிகிச்சையெல்லாம் பெற்று இவரை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறாரு. இவரோட பேச்சுவார்த்தை பண்ண ஒரு மாதத்தில் எம்ஜிஆர் அவர்கள் காலமாயிட்டார். அதுக்கு பின்னாடி இந்த போராட்டத்தினுடைய நியாயங்களை உணர்ந்து கொண்டு கலைஞர் அவர்கள் தான் அதற்கான அந்த சமூக நீதி போராட்டங்களை அங்கீகரித்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கெல்லாம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தார் கலைஞர் அவர்கள். அதனால் கலைஞர் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு ஒரு ஆழமான ஒரு புரிதல் இருந்துச்சு, ஒரு நல்லிணக்கமான நட்பு இருந்துச்சு, அரசியல் ரீதியான தோழமை இருந்துச்சு. அப்போ இப்படி இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அடுத்து தனக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி உருவாயிருச்சு, அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, வாக்கு வங்கிலாம் உருவாயிருச்சு. உருவானதற்கு பின்பு மாறி மாறி எந்த திமுக கூட்டணியில் இருந்து அவர் அங்கீகாரம் பெற்றார்களோ அதுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு அங்கே போகிறது, அப்புறம் அதிமுகவுக்கு போகிறது. அதிமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு ரொம்ப வந்து கலைஞரை பற்றி எப்படி பேசுவார்னா, நீ என்ன செஞ்சுருக்க அந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்னு பேசுவார். சார் அது பேசிட்டு மறுபடியும் இந்த கூட்டணிக்கு வந்துடுவார். இந்த வைகோலாம் கூட்டணியை அடிக்கடி மாற்றினார்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அதுக்கெல்லாம் முன்னோடி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தான் அதற்கு முன்னோடி. இப்போ நிதிஷ்குமாருக்கு சொல்கிறாங்க இல்லையா, எப்படி நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிட்டு அவரே அதை அம்போன்னு விட்டுட்டு அடுத்த கூட்டணிக்கு போனார் பாருங்க. அங்கேருந்து வந்து அந்தர் பல்ட்டி ஆகாய பல்ட்டிலாம் அடித்து ஏறத்தாழ பச்சோந்திக்கே டஃப்பை கொடுக்குறாரு அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் யார் வந்து முன்னோடின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ராமதாஸ் அவர்கள் தான் பெரிய முன்னோடி. இப்படி மாறி மாறி கூட்டணியை வச்சு இந்த கட்சியை தரக்குறைவாக பேசுகிறது, அப்புறம் அந்த கட்சியை தரக்குறைவாக பேசுகிறது, திமுக அதிமுகவோட உறவு வைத்துக் கொள்வது என்பது என்னுடைய தாயோட தகாத உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம்லாம் பேசியிருக்காரு. வரம்பு மீறி அவர் பேசாததே கிடையாது. இவரை நம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொடக்க காலத்தில் இவர் சமூக நீதி பேசுகிறாரு, அம்பேத்கருடைய சிலைகளை வந்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சிலையெல்லாம் திறந்து வச்சார். அதெல்லாம் பார்த்துட்டு பல தமிழ்நாட்டினுடைய இன்டலெக்சுவல்ஸ்லாம் வந்து அவர் பின்னாடி அணி திரண்டுட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அவர் நடத்தின பத்திரிக்கையாக இருக்கட்டும், தொலைக்காட்சியாக இருக்கட்டும், மக்கள் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை வந்து ஈழ அரசியல் போராட்டத்தில் அவருடைய முதன்மையான பங்கு வகிப்பது எல்லாத்துலேயுமே அவர் சரியாக தான் தொடக்கத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, என் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சந்தியில் வச்சு சவுக்கால் அடிங்கெல்லாம் பேசியிருக்காரு. சொல்லிவிட்டு நமக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸை ராஜ்யசபா உறுப்பினராக ஆக்கினார், அவர் அமைச்சரானார். அவர் மேலேயே பல வழக்குகள் இருக்குது. சிபிஐ வழக்குக்கு பயந்தான் இந்த முறை பாஜக கூட்டணிக்கே போனாங்க. பாமகவுடைய தலைவராகவும் இருக்கிறார் சார், தமாக தலைவராக இருக்கார். அப்போ அவருடைய என்னென்னா, தொடக்க காலத்தில் வடிவேலு ஒரு ஜோக் சொல்லுவான், உங்கள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தானடா இருக்குது, ஃபினிஷிங் சரியா இல்லையடா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி தொடக்கம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா முற்போக்கு சிந்தனையில் இருந்து பெரியார் கருத்து, அம்பேத்கர் கருத்து, கார்ல் மார்க்ஸ் கருத்துலாம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட வார்த்தை தான் அது பாட்டாளிங்கிறது, தொழிலாளர்களுங்கிற வார்த்தை தானே பாட்டாளி. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறப்ப அது ஒரு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கோட்பாடுகளெல்லாம் தொடக்க நிலையில் அவர் பேசுகிறாரு. அவர் எங்கே வந்து என்னென்னா, அவருடைய கனவு என்னென்னா, திமுக அதிமுகவை தாண்டி நம்ம வளர்ந்துருவோம், பெரிய சக்தியாக மாறிடுவோம், நம்ம தான் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத தலைமை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் கனவுல வந்து மண்ணலி போடுறது மாதிரி பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் மேலே எழுந்து வர்ற காலகட்டத்தில் வைகோ கட்சி ஆரம்பிக்கிறார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய அட்டகாசம் வரப்போகிறாரு, வர வேண்டிய நேரத்தில் வருவார் அப்படின்னு ஒரு பக்கம். அப்புறம் அவர் கோட்டைக்குள்ளேயே புகுந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகி கட்சியை வந்து பெரிய அளவில், அதாவது இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் கூட வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே போய் தான் நான் வந்து அந்த ஏரியாவில் தான் நான் போய் நிற்க போகிறேன், நான் தொகுதியெலாம் தேர்வு செஞ்சுட்டேன் அப்படின்னு விஜய் கட்சியில் சொல்கிறாங்க. இப்போயே எப்போவுமே நீங்கள் என்னென்னா, யாருக்கு வந்து உடனே வந்து அதாவது பெரிய அளவில் அரசியல் ரீதியாக
சமூக ரீதியாக போதுமான மெச்சூரிட்டி அடையலையோ அங்கே தான் ரசிகர் மன்றம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களே ரொம்ப பின்தங்கிய மாவட்டமாக இருக்கக்கூடிய அல்லது ரொம்ப பின்தங்கிய ஊராக இருக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்குது. அங்கே தான் போய் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ஆண்டிப்பட்டியில் போட்டிடுவார், அருப்புக்கோட்டையில் போட்டிடுவார் எம்ஜிஆர். அவருக்கு தெரியும் எழுத படிக்க தெரியாது, கை நாட்டு எங்கேடா அதிகமாக இருக்காங்க, அங்கே எம்ஜிஆர் மன்றம் வலிமையாக இருக்கும். பாமரர்கள்ட்ட போய் அவர் வந்து ரீச் ஆவார். அவர் அரசியலில் ரொம்ப வலிமையாக இருக்கும் போதே மாநகரங்களில் திமுக தான் வெல்லும். படித்தவன் திமுக ஓட்டு போடுவேன், படிக்காதவன் பூரா ஏடிஎம்கே ஓட்டு போடுவான். படித்தவன் அதிகமாக படிக்காதவன் அதிகமானு நீங்கள் 80களில் கணக்கெடுத்து பாருங்கள், படிக்காதவன் தான் அதிகமாக இருப்பான். இப்போ நிலைமை மாறி இருக்கு. அப்போ பூரா அதிமுகவுடைய வாக்கு வங்கி பூரா அறியாத ஜனங்களிடத்துல தான் அவருடைய அரியாசனமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் இருக்குது. அதே தான் இவருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜாதி சங்கத்தில் தொடங்கினார். முடியும் போது என்ன இருக்கணும், ஒரு மனித குலத்திற்கான தமிழர்களுக்கான அரசியல்லாம் பேசினார். பேசிட்டு மறுபடியும் யூட்டேனை போட்டு மறுபடியும் அக்கினி குண்டம், மறுபடியும் வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னார். எல்லாருமே என்ன செய்வார்னா, அந்நியர்னா சீனாக்காரன், பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், இதெல்லாம் வேறு நாட்டுக்காரனை தான் அந்நியர்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவன், பக்கத்து தெருவில் குடியிருக்கிறவன் இருக்கான் பாருங்கள், அவனை அந்நியர்னு சொன்ன ஆளே முதல்ல இவர் தான். அப்போ இந்த சாதி ரீதியாக வந்து இளைஞர்களை வந்து கூறு தீட்டிட்டு அவனை பூரா வந்து நல்லா அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லி தூண்டி விட்டுவிட்டு அவரோட மகன் அவரோட பேத்தி பூராமே படித்து வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. இவனை பூரா வந்து இப்படியே இருக்கடா நீ கடைசி வரைக்கும், நீ வந்து அக்னி சட்டியவே தூக்கிட்டு திரி, நாங்கள்லாம் அமைச்சராகிறோம், தைலாபுரம் தோட்டத்தை வந்து நாங்கள் ராமாவரம் தோட்டமாக மாற்றுறோம், பெரிய அதிகார மையமாக மாற்றுறோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அரசியல் அதிகார மையத்திற்கு வருவதற்கு முன்பு இருக்கிற ராமதாஸ் என்பது வேறு, அதிகார மையத்திற்கு வந்த பின்பு இருக்கக்கூடிய ராமதாஸ் என்பது வேறு என்று பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம 2 பிரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி, அதாவது அதிகாரத்துக்கு முன் அதிகாரத்துக்கு பின் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு அவர்களுடைய ஒரிஜினலான முகம் வந்து சாதிய வன்மத்தோடு கூடிய ஒரு கொடூரமான ஒரு முகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கல்யாண மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பிய பிரபலமான தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பொண்ணுக்கு, இந்த பொண்ணு ரொம்ப படிச்சிருக்கு, ரொம்ப பவ்யமாக இருக்கும், இந்த பொண்ணு வந்து நல்லா வந்து மாமியாரையெல்லாம் மதிக்கும், இவருக்கு 38 வயசாச்சு, இன்னும் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கார், இவர் நல்ல சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா, கல்யாண மாலை குரூப் மாதிரியே ஆகிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலித் அல்லாதவர்கள் ஏங்க கட்சி நடத்துறது வேறு, கல்யாண மாலை நடத்துறது வேறு, ரெண்டுக்கும் வேறுபாடு வேணாமா? இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, எவன் யார் யார் கூட கல்யாணம் பண்ணிக்கிறணுங்கிற விவரத்தை சில பேர் ஜாதகம்லாம் தூக்கிக்கிட்டு மஞ்சள் பையை தூக்கிட்டு அலை வாங்கி. தெரியுமா, இவங்களுக்கும் மஞ்சளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரி ஆகிட்டாங்க. ஊர் ஊராக போய் தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அவங்ககிட்ட பூரா என்னென்னா, இந்த பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறவங்க அவங்கள கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவான்னா, நம்ம உள்ளே வந்து ஓடிக்கிட்டு போயிடுவாளோ, படித்தவ வந்து சம்பாதிக்கிறவ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாளோ அப்படின்னு ஒரு பதவிதைப்பில் இருப்பாங்கல்ல. அந்த பதவிதைப்பை வந்து அரசியலாக்குறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறதுன்னா, எங்கேயோ யாருக்கோ காதல் எல்லாத்துக்கும் வர்றதில்ல. கண்ணதாசனே பாட்டில் எழுதியிருக்கிறார், பருவம் வந்த அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த யாருமே சேர்ந்து போவதில்லை. இதெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையில் யாருக்கு யாரை பிடிக்குதுங்கிறத வந்து இன்னொருத்தையும் தீர்மானிக்க முடியாது. இப்போ நீ வந்து இந்த கறியை திங்காத, நீ அந்த கறியை திங்காத அப்போலாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, நீ தயிர் சாதம் சாப்பிட்ற எனக்கு பிடிக்கல, நீ எதுக்கு மாவடு திங்கிற எனக்கு பிடிக்கல, நம்ம எங்கேயா போய் எங்கேயாவது சொல்லியிருக்கோமா, எங்கேயாவது தயிர் சாதத்தை தட்டி விட்டுருக்கோமா, நம்ம போய் எங்கேயாவது போய் தயிர் சாதம் சாப்பிட்டதுனால தடாலடியாக அடித்தாங்க, போய் வெளுவெளுன்னு வெளுத்தாங்க, அப்போ எங்கேயாவது பார்த்துருக்கோமா? மாட்டுக்கறி வச்சுருந்தோம்னு ஒருத்தனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்குது பாருங்கள். மாட்டுக்காக மனுஷனை கொள்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து மாட்டு மூளை இருக்குங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி வந்து அவர்கள் மத ரீதியான ஒரு வன்மத்தை வந்து அங்கே வடக்க உருவாக்குனாங்களா, அது மாதிரி வட மாவட்டங்களில், தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் ஏற்கனவே பின்தங்கியவனாக இருக்கிறவனை கல்வியில் மேம்படுத்தணும், அதிகார மையத்துக்கு கொண்டு வரணும், அவனை சமத்துவம் சார்ந்தவனாக மாற்றணும், அவனை பண்பட்டவனாக மாற்றணுங்கிறதுக்கு பதிலாக சாதிய குரூரத்துக்கான ஒரு மனிதனாக, அவனை வன்மம் கொண்ட மனிதனாக மாற்றி அவனை மறுபடியும் காட்டுவாசியாக மாற்றிடலாம், ஆதிவாசியாக மாற்றிடலாம் அப்படிங்கிறது மாதிரியான சாதி வெறியர்களாக அவர்களை உருவாக்குற ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே அவர் தோற்று போயிட்டார். தேர்தல் அரசியலில் அவர் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 8.2 வரைக்கும் வந்துட்டாங்கல்ல, அவர் 5.6 தாண்ட மாட்டேன்ட்டார். அது காரணம் என்னென்னா,
சக மனிதர்களை வந்து அவங்க மதிக்கிறத பிற சமூகங்களுடைய அங்கீகாரத்தை வந்து ஏற்க மறுத்த அந்த குரூரமான ஒரு புத்தி இருக்கு இல்லையா, அது வந்து அவருக்கு பெரிய பின்னடைவு நான் கருதுறேன். இப்போ அந்த காதல் விஷயம் இல்லை சார், அந்த இடம் தான் சார் ஒரு பிரேக் அவுட் சார். அது இப்போ ஒரு பக்கம் வந்து திருமாவளவன் தலித் மக்களை ஒன்று திரட்டி மற்றும் பிற சமூக எல்லாரையும் ஒன்று திரட்டி அதிகார மையமாக வந்து நகர்ந்துட்டு வராரு. இந்த பக்கம் இவர் வந்து தன்னுடைய நேரடி எதிரியாக, அதாவது எப்படி சொல்கிறது, திருமாவர்கள் பேசாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த தர்மபுரியில் நடந்த கலவரம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சார். கொலை பண்ணுற அளவுக்குமே அந்த நிகழ்வை எடுத்துகிட்டு போய் விட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் திருமாவை எதிர்த்து தான் தன்னுடைய அரசியலை வச்சு நம்ம முன்னேறி செல்லணுன்ற முடிவுக்கு ஏன் சார் வராரு? இல்லை, அதாவது தருமபுரி சம்பவத்தில் அந்த தீபாவளிக்கு முந்தைய சில நாட்களுக்கு முன்னாடி அது நடந்த சம்பவம். அது பெட்ரோல் குண்டுகளை வீசி எல்லா வீடுகளையும், அது வந்து குடிசையெல்லாம் கிடையாது, எல்லாம் கான்கிரீட் வீடுகள், ஒரு 30 ஆண்டு காலம் ஒருத்தனுடைய உழைப்பில் செய்யப்பட்ட வீடை வந்து யாரோ ஒரு பொண்ணும் பையனும் தனிப்பட்ட முறையில் காதலித்து அவங்க ஊரை விட்டு போனாங்கிறதுக்காக வேண்டி பெட்ரோல் குண்டுகளையெல்லாம் வீசி கேஸ் சிலிண்டரையெல்லாம் பிடுங்கி விட்டு தீயை வச்சு எரித்து அந்த 3 கிராமங்களும், அந்த 3 கிராமத்துக்குமே எரிச்சு முடித்த மறுநாள் நான் நேரடியாக போனேன். நான் கள ஆய்வு பண்ண போனேன். எதுனா தமிழக மக்கள் ஜனநாயக கட்சின்னு ஒரு அமைப்பு, அதனுடைய தலைவர் KM ஷரீஃபுங்கிறவர் என்னை அழைச்சிட்டு போனார். வாங்க அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் இந்த கொடுமையை வந்து பாருங்கள் அப்படின்னு. நான் அந்த மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட போய் நான் உரையாடியிருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். அந்த கொடுமை என்னால் வந்து வாழ்நாளில் மறக்கவே முடியாது. எல்லா இடமே தீ எரிஞ்சு கிடக்கும் வீடுகள்லாம். அவங்கெல்லாம் என்ன, அவங்களுக்கு எதுக்காக எரிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அந்த மக்களுடைய ஒரு ரொம்ப மோசமாக வந்து பின்தங்கிய வாழ்க்கைக்குள்ளே அவங்க இல்லை. அவங்க படித்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஓரளவுக்கு தொழில் செஞ்சு ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த தீயை வச்சு எரிச்சு விட்டதுனால 30 வருட உழைப்புக்கு அவன் பின்னாடி போயிட்டான். அவன் மறுபடியும் முதல்ல இருந்து அவன் வாழ்க்கையை தொடங்கணும். யாரோ ஒரு பொண்ணும் பையனும் வந்து காதலிச்சாங்கிறதுக்காக அந்த சமூக மக்களை, பட்டியலின மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக மக்களை மிக குரூரமான முறையில் வந்து வன்முறை தாக்குதல் நடத்தியது, அந்த இளவரசனை வந்து தண்டவாளத்தில் வந்து அநாத புணமாக கிடக்க வச்சது, இந்த அரசியல்லாம் அநாகரிகத்தினுடைய உச்சம். இதை விட ஒரு காட்டுமிராண்டித்தனங்கிற வார்த்தையை சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் அதை செய்ய மாட்டான். அதுக்கும் கீழான வார்த்தை நம்மகிட்ட கிடைக்கலைங்கிறதுனால அதை சொல்கிறேன். மிக கொடூரமான ஒரு அரசியல் அது. அந்த அரசியல் வந்து வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய சாபம், வாழ்நாள் சாபம் தான் அது. இப்படி ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு மனிதகுல நாகரிகமே வந்து வெக்கி தலைகுனியக்கூடிய அவமானகரமான செயல்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சி முன்னெடுக்கிறது இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் மருத்துவர்கள், அவரும் மருத்துவர் இவரும் மருத்துவர். எங்கேயாவது ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எங்கேயாவது வன்னியர் ரத்தம் கொண்டு வாங்க காப்பாற்றிடலான்னு சொல்ல முடியுமா நம்ம? இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ரத்தம், முதலியார் ரத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லி காப்பாற்ற முடியுமா? இது வந்து அறிவியலுக்கு புறம்பானது. சாதி மதம்ங்கிறது கற்பிதம். அரசியல் பிழைப்புவாதத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து பகைவர்களாக காட்டுவது, பட்டியலின மக்களையும் படையாட்சி சமூகத்தை சார்ந்தவர்களையும் பகையாக காட்டுவது இருக்குல்ல, அது வந்து ஒரு செயற்கையான ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா 2 பேருமே அடிப்படையில் உழைப்பாளிகள். இந்த உழைப்பாளிகளை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொறாமையை தூண்டுறது, அவங்க கூலிங் கிளாஸ் போட்டால் அந்த பிள்ளையெல்லாம் லவ் பண்ணி பின்னாடியே போயிடுவாளுன்னு சொல்கிறது மூலமாக அந்த சமூகத்து பெண்களை இழிவுபடுத்துறது. அப்படி எந்த பெண்ணுமே போக மாட்டா, தனக்கு பிடிச்சாதான் போவா. அப்போ இன்னொரு அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது. தலித் சமூகத்து இளைஞன் பின்னாடி இவ வந்து போயிடுவா, வன்னிய பெண் வந்து போயிடுவான்னு இவர் நம்ம சொல்லலை, அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறது இருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய சமூக ஆண்களை விடவும் அவங்க நல்லவங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க நினைக்கிறாங்கிற ஹீரோயிசமாகவும் இருக்குது அதில். அப்படியும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ வந்து காதல் வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை வந்து ஒரு அரசியல் கட்சி தீர்மானிக்கவே முடியாது. யார் எதை உடுத்தணும், எதை உண்ணணும், எதை சாப்பிடணும், எப்படி வாழணுங்கிறத தனி மனித வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறதுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வறுமையை போக்குவது, கல்வியை உருவாக்குறது, இதுதான் முக்கியம். அப்போ அன்புமணி ராமதாஸுடைய மகள் வந்து, ராமதாஸ் பேத்தி வந்து இந்த கதையை எங்கேருந்து தொடங்கணும்னா அந்த தருமபுரி பக்கத்தில் இருந்தால் அந்த கதையை தொடங்கணும். அந்த இளவரசனுடைய வாழ்க்கை வரலாறுகள ஒரு அருமையான காதல் கதை. காதலுக்காக உயிர் விட்டவனுக்கு பேர் நாடக காதலாம். நாடக காதல்ங்கிறது உண்மையிலே என்னென்னா 2 பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து 2 பேருக்கு வந்து சொத்து பத்துலாம் இருக்கான்னு விசாரித்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணுறான்ல, எடுப்புலேயே ஃபஸ்ட் நைட்டில் மீட் பண்ணுறாங்க பாருங்க, ஆணும் பொண்ணும், அல்லது கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணுறாங்களே, இதுதான் உலகத்தில் நாடக காதல். விரும்பி கல்யாணம் பண்ணுறது எப்படி நாடக காதலில் சேரும்? முதல்ல இது லாஜிக்கே கிடையாது. ஒரு மனிதனோட நட்பு கொண்டு, ஒருத்தனோட நேசித்து, ஒருத்தனுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சு, நம்முடைய ரசனையும் அவனுடைய ரசனையும் ஒன்றா இருக்கா?
அப்படிங்கிறதுல ஒரு கருத்து ஒருமித்தல் தான் காதல். அந்த கருத்து ஒருமித்தலாக இருக்கக்கூடிய காதலை நாடக காதல்னு சொல்லிட்டு ஜாதியை காப்பாற்ற முடியல. ஏன்னா இவனுக்கு என்னென்னா, ஜாதி வாழுகிற இடம் எது? உலகத்தில் ஜாதி வந்து எதுக்குமே உருப்படாத விஷயம், பயன்படாத விஷயம். அது ஜாதி வாழுகிற இடம்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆளு நம்ம பையன் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அது உதவுது. அதுலேயும் வசதியாக இருக்கிறவன், சம்பாத்தியம் பண்ணுறவன், படித்தவன், சொத்து இருக்கிறவங்க தான் பொண்ணு கொடுப்பாங்க. அதுலேயும் நம்ம சமூகத்துக்காரன் அப்படின்னு எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டான். பேக்ரவுண்டு பார்த்து தான் கொடுக்குறேன். அப்போ வெற்றி பெற்றவனுக்கு தான் வாழ்க்கை எல்லாத்துக்குமே. இதை வந்து ஒரு அரசியல் கட்சி கையில் எடுத்தது அநாகரிகத்தினுடைய உச்சம். அதனால் இளவரசன் தண்டவாளத்தில் வீழ்ந்து கிடக்கிற இடத்துல வந்து வெட்டப்பட்ட இடத்துல அல்லது கொலை செய்யப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அந்த கதையை தொடங்கினா ஒரு சர்வதேச திரைப்படம். இப்படி மனித குலத்தில் இப்படிப்பட்ட அவமானங்கள் இனிமேல் நிகழவே கூடாது அப்படிங்கிறத ஒருவேளை ராமதாஸ் பேத்தி சிந்தித்தார்னா உலகத்தின் மிகச்சிறந்த புரட்சியாளராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வரவேற்பேன். அதை பாமக தொடங்கியதிலிருந்தே சினிமாவை வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்த்தவர்கள் தான் சார் ராமதாஸ் அவர்களும் சரி, இப்போ அன்புமணி வரைக்குமே அவங்க வந்து தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவர் தயாரித்த, அதாவது அன்புமணியனுடைய மகள் தயாரித்த படத்தை வந்து ரஜினி தான் அந்த டீசரையே வெளியிடுறாரு. இப்போ இந்த முறை நான் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பக்கம் வந்து திரைத்துறையில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் திரையில் எது வந்தாலும் அதை விமர்சித்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்க? அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமார் விஷயமாக வீரப்பனை வந்து வந்து சம்ஹாரம் செய்ய வேண்டும்லாம் அந்த காலகட்டத்தில் பேசும்போது கோவப்பட்டு ரஜினிகாந்துக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து ராமதாஸ் முன்வைத்தார். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாபா படம்னு ஒரு படம் வந்துச்சு அந்த காலகட்டத்தில். இந்த படத்தை ஓட விடக்கூடாதுன்னு, அந்த படப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிடணும், விடக்கூடாது, அவங்களை ரிலீஸே பண்ண விடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கலவர சூழலை உருவாக்கினார். அப்போ ரஜினிகாந்த் கோபமாகி வன்முறையின் ராஜா ராமதாஸ் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு 6 தொகுதியிலையும் தோக்கடிக்கணும், ரசிகர்களுக்கு நான் வேண்டுகோள் கொடுக்குறேன்னு அவர் வேறு டென்ஷன் ஆகி கோபமாகி ஒரு எதிரும் புதிருமாக பேசிக்கிட்டாங்க. அந்த பாபா படம் அது பார்க்கும்படியான படமாகவே இல்லை. அதனால தான் அது ஓடலை. இவங்க பொட்டியை தூக்குனதுனாலையா அதனாலலாம் அது கிடையாது. இப்போ தானே இதாக மாற்றிட்டாங்க, நவீனமாயிருச்சு. அப்போலாம் வந்து படப்பெட்டியாக இருந்துச்சு, ஃபிலிமாக இருந்துச்சு. அதனால் அந்த படம் ஓடலை. நம்ம சொன்னதுனால தான் ஓடலை, காக்கா உட்காந்தனால தான் படம் பலம் விழுந்துச்சுன்ற மாதிரி இவங்க அதை தவறாக கருதிக்கிட்டாங்க. அந்த ரஜினிகாந்தை, எந்த ரஜினிகாந்தை, வன்முறையின் ராஜான்னு வர்ணித்த ரஜினிகாந்தை போய் பார்த்து தான் அவர் தான் டீசரை வெளியிடணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு சீமான் போய் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனாரா? அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுக்குமே வெக்கமான இல்லாத விஷயந்தான். அல்லது கனிந்து விட்டார்கள், முன்னாடி மாதிரி இல்லை, திருந்தி விட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உண்மை என்னென்னா, தங்களுக்கு என்று வருகிற போது நிலைப்பாட்டை மாற்றிக்கிறது. எங்கள் குடும்பத்தில் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் வாரிசு கிடையாதா? அது என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னார் முதல்ல அப்படின்னு? அப்போ தனக்கென்று வருகிற போது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது. இப்போ சினிமாவையே வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு விஜயகாந்தை திட்டுறது, இந்த நடிகனுக்கு பின்னாடி போயிடறேன், நாடே நாசமாக போச்சுன்னு திட்டிட்டு இந்த பக்கம் பேத்தி படம் எடுக்கும்போது வந்து ரொம்ப பெருமிதமாக அதை கருதுறது. இது எல்லாவற்றிலும் இரட்டை நிலைப்பாடு. அந்த ஜெய்பீம் படத்துக்கெல்லாம் இவங்க பண்ணது வந்து ரொம்ப இதுவாக பண்ணல. ஜெய்பீம் படத்துக்கு இவங்க பண்ணது அந்த படத்தினுடைய உச்சபட்ச விளம்பரத்துக்கு ரொம்ப உதவுச்சு. அதுக்கு வந்து ஞானவேல் நன்றி தெரிவிச்சாரா இல்லையா, நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த படம் ஓடிடியில் தான் வெளிவந்துச்சு. அப்போ வந்து லாக்டவுன் காலங்கிறதுனால அந்த படம் போதிய கவனம் பெறாமல் போயிருமோன்னு நான் நல்ல படமாக இருக்கேன்னு அச்சப்பட்டேன். அந்த படத்தை ஓட வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்போவுமே இருக்குது. அதனால் ஞானவேல் வந்து தன்னை வந்து இயக்குனராக்கிய, தனக்கு வந்து பட வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு, சூர்யாவுக்கு அவர் நன்றி தெரிவிக்கிறாரா இல்லையா, மருத்துவருக்கு நிச்சயமாக ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். அந்த படத்தை அவங்க தான் ஓட வச்சாங்க. அதனால் உருப்படாத படங்களையும் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்து கிளம்புனாங்க பாருங்க, மோகன்ஜி இந்த மாதிரிலாம் கிளம்புனாங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த கலை அறிவும் இல்லை, ஒரு ஆர்ட் ஃபார்மில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறதும் தெரியல. அதனால் வந்து கலை ரசனையை வளர்த்து கொள்ளாதனால எப்பொழுதுமே சாதிய வன்மம் கொண்டு இருக்கிறவன், மனித குலத்துக்கு எதிராக இருக்கிறவனுக்கு மிகச்சிறந்த கவிதையோ மிகச்சிறந்த கதையோ கலைப்படைப்போ சினிமாவோ எதுவுமே எடுக்க முடியாது. மூளை வறண்டுரும். மூளை வேலை செய்யாமல் ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கும்போது தான் சாதி வெறி மத வெறிலாம் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். அதனால் அது முட்டாள்களின் சாம்ராஜ்யம் சாதிங்கிறது. அதை முன்வைத்து யார் வந்து அரசியல் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த விளம்பர காசு கூட திரும்ப வரல. அந்தளவுக்கு மக்கள் புறக்கணித்தாங்க. அவர்களுடைய அரசியல் இனி செல்லுபடி ஆகாது. ஜனநாயக பாதையில் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து
எல்லாரும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற எல்லாரும் கூடியிருக்கிற மேடையில் திருமாவளவன் சொல்கிறாரு, பறையர்கள் ஒன்று கூடுவதால், தலித்துக்கள் ஒன்று கூடுவதால் விடுதலை நமக்கு கிடைக்காது, எல்லா சமூகங்களுக்குமான விடுதலைக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அந்த பொதுத்தன்மை வந்தால்தான் சமத்துவம் மலருமே தவிர தனிப்பட்ட சாதி வெறியை கூர்திட்டுவதன் வழியாக வெற்றி பெற முடியாது என்பதுதான் ராமதாஸினுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம். அதை வந்து அவருடைய பேத்தி படமாக இருக்கணும்னு நானும் இங்கே விரும்பி கேட்குறேன். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார்.